சரவணபவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கும். வள்ளலாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிகளும் இந்த மார்ச் மாதம் எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை காணவிருக்கிறோம். இந்த மாதம் 2 சிறப்பான வழிபாடுகள் இருக்குது. பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி. இதை எப்படி வழிபட்டு அதிகப்படியான பலன்களை பெறலாம் என்பது பதிவின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்குது. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க, பின்பற்றி வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திரன் துலாமில் உதயமாகிறார். இந்த மாதம் சூரியன் 14ஆம் தேதி நமக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும், புதன் இந்த மாதம் நமக்கு 7ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மீனத்திற்கும், அவரே இந்த மாதம் 25ஆம் தேதி மேஷத்திற்கு பெயர்ச்சி அடைவார். சுக்கிரன் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக, நம்ம தனித்தனி பதிவுகளாக, துல்லியமான பலன்களாக காணலாம். மீன ராசி, மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீன ராசிக்கு நமக்கு 7.5 சனி ஆரம்பித்தாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் கிரக நகர்வுகள்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லை, நம்மளுக்கு எதிர்பார்க்குற ஒரு வேகமான ஒரு முன்னேற்றமோ ஒரு மாற்றமோ தரக்கூடிய அளவுக்கு இல்லை. ஒரு நார்மலாக ஒரு லைஃப்பை கடந்து வந்துடுறோம். ஒரு தொழில் இருக்குது, ஒரு தொழிலில் ஒரு வருமானம் இருக்குது, அதே போல் ஒரு கடன் இல்லாமல் ஒரு லைஃப் போய்கிட்டுருக்குது. இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய வருமானமும் எனக்கு இருக்க சூழலும் இப்போ ஒரு மனநிறைவை தருது அப்படின்னா, இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க. பெரிதான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக ஒரு செயலை செய்து குழப்பத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்புறம் அங்கே நம்மளுக்கு அந்த காரியம் நடக்கணும்னா நம்ம ரொம்ப உழைப்ப போட்டோம், செயல்பாடே நடக்கலையேன்னு ஒரு மனத்தொய்வும் அடையக்கூடாது அப்படின்றது தான் கிரகங்கள் சுட்டி காட்டுது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் ஒரு வேலை பலுலாம் கொஞ்சம் இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மணி ஃப்ளோ, அதே போல் ஒரு சுப விரயங்கள், ஒரு சுப செயல்பாடுகள். ஏன்னா குரு 2லேயே இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு குடும்ப தேவைக்கான பண வருவாய் எப்படியாவது வந்துடும். ஆனால் செலவுகள் கட்டுக்கடங்காது. அதை சுப செலவினராக மாற்றிக்கணும். இல்லை திருமண வயதை நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு திருமணமோ, இல்லை உங்கள் குடும்ப உறவுகளில் ஒரு திருமணமோ இந்த காலகட்டம் இருக்கும். பழசை கொடுத்து புதுசை மாற்றுறது, வண்டி வாகன சேர்க்கை, ஆடம்பர பொருள் சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாமே இருக்கும். உணர்வுபூர்வமாக முடிவெடுக்காதீங்க. அதே போல் எமோஷ்னலாக எங்கேயுமே சிக்கிக்கொள்ளாதீங்க. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப கூடுதல் முயற்சி போடணும். ஏன்னா படிப்பு விஷயத்தில், ஏன்னா நிறைய ஒரு சிலருக்கு ஞாபக மறதியும் ஏற்படும். ஆனால் ஞாபக மறதி இருந்தாலும் ஆரம்பத்தில் மாத பிற்பகுதியில் சூரியன் நமக்கு ராசியில் அமர்ந்துருவார். இப்போ சூரியன் புதன் இணைந்து உங்களுக்கு சூரிய புத ஆதித்ய யோகமே ஏற்படும். இருந்தாலும் அங்கே ராகு உடன் இருப்பதனால ஒரு பயம் இருக்கும். நம்ம நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோமா, எக்ஸாமுக்கு நம்மளால் எல்லாத்தையுமே ஒரு சுமூகமாக ஃபினிஷ் பண்ணிட முடியுமான்ற ஒரு பயமும் ஒரு குழப்ப நிலையும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள்ள. எல்லாம் சரியாக போனால் கூட அந்த குழப்பத்தை மட்டும் தீர்க்க முடியாது. எல்லாமே எது நடந்தாலும் உங்கள் நன்மைக்காகவே நடக்குதுன்னு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை உங்கள் பிறப்பு ஜாதகத்திலேயே உங்களுக்கு இந்த ராசி லக்னத்தில் ராகு எது இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இறை வழிபாடை கூடுதல் படுத்துங்க. இப்போ காலகட்டத்துக்கு மீன ராசி லக்னக்காரர்கள் இறைவனுடைய பாதார விந்தங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒரு சித்த புருஷர்களுடைய வழிபாடு, ஒரு மகானுடைய வழிபாடு செய்யும்பொழுது இந்த ராகுக்கு இது சர்ப்ப கிரகங்கள் நம்மளை பெரிதளவு தாக்காமல் நம்ம கிட்ட அப்படியே ஒன்றும் செய்யாமல் போயிடுவாங்க அப்படி சொல்லலாம். ஏன்னா இறை வழிபாடுக்கும் தீப வழிபாடுக்கும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனுக்கு தீபத்தை போட்டு, இல்லை வீட்லேயே ஒரு நித்திய தீபம் போடும்பொழுது அது நம்மளுக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நமக்கு மாற்றங்களுக்கு உகந்த மாதம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இதே ஒரு சிலருக்கு தசாபுதிலாம் சிறப்பாக இருக்குன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு,
ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு உத்தியோக உயர்வு இது எல்லாமே இருக்கும். மாத ஆரம்பத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு, நல்ல ஒரு பண வருவாய், குழந்தை பாக்கியங்கள்லாம் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கப்பெறுவது, அதற்கான வைத்தியங்கள் கைகூடுவது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் மாத ஆரம்பத்தில். மாத பிற்பகுதியில் கொஞ்சம் கிரகங்கள் வந்து ஷஃபலாகி உட்காருவாங்க. புதன், சூரியன் இவங்கெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி உட்காருவாங்க. சூரியன், சனி இவங்கெல்லாம் சேர்க்கை பெறுவாங்க. உடல் ஆரோக்கியத்துலேயும் விரயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே போல் வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து அதிகம் போய் இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் நகர்ந்து வந்துடணும். யார் எதிரி இன்னார் தான் அந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரிந்தாலும் இது இப்பொழுது கேட்கறதுக்கான ஒரு உகந்த காலகட்டம் கிடையாது. எல்லாவித உறவுகிட்டேயும் கொஞ்சம் அனுசரித்து போயிடணும். வேலை செய்கிற இடங்கள்லையும் நமக்கு மாத பிற்பகுதியில் ரொம்ப கவனமாக மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள் இவங்க அனைவரையுமே வந்து கொஞ்சம் அனுசரித்து சென்றிடணும். நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு யாருக்கும் சப்ஸ்டியூட் வைக்கக்கூடாது. அது வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கமும் சரி, நம்ம ஒரு நெளிவு சுழிவாக கடந்து வரும்பொழுது இந்த காலகட்டத்தை வந்து சிறப்பாக கடந்து வந்துடலான்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு இழுபறியாகவே இருக்கும். உங்களுடைய எதிர்த்தரப்புக்கு சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் தாராளமாகவே வந்து பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் மாத முற்பகுதியில் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல் ஒரு உறவு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப லகுவாகவே இருக்கும். மாத பிற்பகுதியில் அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குடும்ப சார்ந்த ஒரு செலவுகளோ, இல்லை குடும்ப உறவுகளோ, அதே போல் உங்களுக்கு பண வருவாயோ, அதே போல் ஒரு தொழிலோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம அறியாதவங்க, தெரியாதவங்க கிட்ட நம்முடைய பழக்கவழக்கங்களை வைத்துக்கொள்வது, அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி தொந்தரவு, ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் பேக் பெயின்லாம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது, வண்டிலாம் போகும்போது ஸ்கிட்டாகி விழக்கூடியது, சிராப்பு காயங்கள் ஏற்படாமல், அதுமாதிரி ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் வெளியே செல்லக்கூடாது. ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் தசாபுதியில் சிறப்புலன்னா கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தசாபுதியும் சிறப்புலன்னா ராகு கேதுக்களும் இப்போ போகிற இடத்துலையே உங்கள் கோச்சாரத்தில் இருக்கிற இடத்துலையே உங்கள் சுயஜாதகத்திலையும் இருந்தால் அதிகப்படியாக விழிப்புணர்வுடன் இருக்கணும். மற்றபடி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மணி ஃப்ளோ, ஒரு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது, பெண்களுக்கு ஒரு ஆடை ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். மனசை மட்டும் கொஞ்சம் தொய்வில்லை அடைய விடக்கூடாது. ஒரு கவலைகள்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது. அதேபோல் எமோஷ்னலாக போய் எங்கேயும் நம்ம லாக் ஆகிடக்கூடாது. இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நட்பு வட்டாரங்கள்லாம் ரொம்ப போய் நம்ம இந்த காலகட்டம் யார் மேலேயும் போய் ரொம்ப பாசத்தையோ அன்பு மழையோ பொழிஞ்சிட்டு அது திருப்பி கிடைக்கலன்னா மன வருத்தப்படக்கூடாது. நீங்கள் எப்போ வந்து உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இல்லை அடுத்தவங்களை வந்து எப்போயும் ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்களே வந்து ஃபேஸ் பண்ணி அதிலேருந்து வெளிவரக்கூடிய மனப்பக்குவத்தை வைத்து கொள்ளணும். அந்த மாதிரிங்க. ஏன்னா நீங்கள் எப்போ வந்து உங்கள் கூட 4 பேர் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். அதே போல் நம்மளுடைய வரவு செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லியாச்சு. மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் வந்து இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க. வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் நார்மலாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூலாம் எதுவும் இல்லாமல் நேரத்துக்கு சாப்பிட்றது, தூக்கம் இருந்தாலே பகவானுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட வேண்டியது. இந்த காலகட்டம் அனைத்து தரப்பினரும் விழிப்புணர்வுடன் நிதானமாக ஒவ்வொரு செயலியும் செய்யும்பொழுது, இன்னும் மாத பிற்பகுதியெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். உங்களுக்கு எந்த வகையிலையுமே ஒரு வேலை இல்லைன்றதோ, ஒரு பண வருவாயோ இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. வரும். அதை வந்து சுபமாக திட்டமிட்டு செலவு செய்யணும். தேவையில்லாமல் கடன்லாம் வாங்கி பணம் கிடைக்குதுன்னு பெரிய வம்புலெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தெரியாதவர்கள், அறியாதவர்கள்கிட்டலாம் 3வது நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யார் வீட்டு பஞ்சாயத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம வீட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு வெளியே ஆட்கள் வந்து வரக்கூடாது. தொழில் மாற்றம், தொழிலுக்காக ஒரு இடம்பெயர்வு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இதெல்லாமே வந்து ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்கும். குழந்தை பிறப்பு, ஒரு சிலருக்கு வைத்தியம் கை கொடுக்குன்னு சொல்லியாச்சு.
உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இருப்பவங்கலாம் மாத பிற்பகுதியில் ரொம்ப கவனமாகவே போங்க. எல்லாரோடையும் ஒரு புன்முறுவலோட கடந்து வந்துடுங்க. கருத்து எதுவும் சொல்லாதுங்க. உங்கள் வாக்கில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன்னா நம்ம நல்லதாகவே சொல்ல போவோம், எதிர்த்தரப்பு ரிசீவ் பண்ணுறது வந்து அது வேறமாகவும் அங்கே வந்து எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் மௌனம் சர்வார்த்த சாதகம். தேவை இருந்தால் மட்டும் நம்ம பதில் சொல்லணும். தேவையில்லைன்னா புன்முறுவலுடன் இந்த காலகட்டம் கடந்து வந்துடுவது மீனத்திற்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மன அழுத்தத்திலும் மனத்தொய்விலையும் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. இதுதான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வலியுறுத்தும். உடல் ஆரோக்கியம், உடன் பணிபுரிபவர்கள், உறவுகள், இதெல்லாம் அலைச்சல் திருச்சல் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே கடந்து வரணும். இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்கும். போன உடனே ஒரு காரியம் ஆகலை அதனால் சோர்ந்து போகக்கூடாது, நம்மளுக்கு இப்படியே தான் இருக்குமா அப்படின்லாம் என்ன அங்கே ஒரு நெகட்டிவ் தாட்டே போடாதீங்க. எது நடந்தாலும் நடக்கிறதுலாம் நமக்கு நல்லதாகவே நடக்குது. இப்போ வந்து ஒரு சாதகமில்லாத சூழல் இருந்தால் கூட இதை தாண்டி ஒரு சிறப்பான நிலையை அடைவதற்கு தான் இந்த கஷ்டங்கள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கர்மாவை துன்பங்கள் மூலம் தான் நீக்கணும். அதனால் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல அசிங்க அவமானம்லாம் படுறோன்னா நம்ம கர்மா நீக்கப்படுது. அதற்கப்புறம் நம்மளுக்கு நல்ல லாபமான செயல்பாடுகள் நடக்கப் போகுது என்பதை மட்டும் நீங்கள் உறுதியாக நம்புனீங்கன்னா உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் கடந்து வந்துடலாம். மீனத்திற்கு இந்த மாதம் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நிறுத்தி நிதானமாக விழிப்புணர்வுடன் இருந்து சாதித்து கொள்ளலாம். இறை வழிபாடு இந்த காலகட்டம் ரொம்ப அவசியம்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஒரு குருவுடைய வழிபாடை நீங்கள் எப்போ வியாழக்கிழமை தோறும் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நீங்கள் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இயன்றவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு. ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறும். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து முடிவெடுக்க முடியலையா, உங்களுடைய பெரியவர்களையோ இல்லை உங்களுடைய குருமார்களையோ, உங்களுக்குன்னு ஒரு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்கள் நலனில் அக்கறை கொண்ட வெல்விஷர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு. மாத முற்பகுதியில் கொஞ்சம் எல்லா ஒரு சுப செயல்பாடுகள், சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடக்கும். மாத பிற்பகுதியில் கொஞ்சம் அலாட்ட ஆறுமுகன் கவனமாக இருந்துருங்க. அப்புறம் இறுதியிலையும் அப்படியே படிப்படியாக செயல்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளோவாக நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே கடந்தே வந்துடும். ஆனால் பெரும்பாலும் வந்து புதுசாக நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், பெருசாக எதுவும் வந்து பெரிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதை வைத்து திறம்பட கடந்து வந்துவிட்டால் மீனத்திற்கு ஏற்ற காலம். கணவன் மனைவி உறவில் இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து சென்றுடுங்க. பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க. பற்று இல்லாமல் இருங்க. உரியவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்து விடுங்கள். ஒரு உறவு தக்க வச்சுக்கணுன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருந்து நம்ம போகிறோமோ, அன்பு நிறைய இருக்கும்போது அந்த இடத்துல ஈகோவோ நமக்கு ஒரு கோபமோ எதுவுமே வராது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டம்லாம் பக்கத்தில் ஆள் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவதற்கு ஒரு ஆள் இருப்பதே அது பெரிய அரிதாக இருக்குது. அதனால் உறவுகளை தான் இந்த காலகட்டம் தக்க வைத்து கொள்ளணும். மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை எதற்காக ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கோளறு பதிகம் காலையும் மாலையும் அதை எடுத்து நீங்கள் சொல்வதும், அதே போல் விநாயகரின் காரிய சித்தி மாலை, இல்லை விநாயகருடைய காயத்ரி, அதே போல் துர்கை வழிபாடு, அப்படி இல்லை அபிராமி அந்தாதில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்குரிய பதிகத்தை படிப்பது, இல்லை நூற்பெயர் பாடல் கலையாத கல்வி படிப்பது, இல்லை ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அந்த இதை சொல்கிறது, இல்லை அந்த அபிராமி அந்த தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தருன்ற பாடலை சொல்லும்போது அதுலேயே அந்த 4 லைன் சொல்லிட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப ஒரு சாத்வீகமாக ஒரு அமைதியாக ஆகிடும். இந்த காலத்தில் வந்து மனிதர்களை நம்புவதை விட இறைவனுடைய பாதார மந்தங்களை கெட்டிமாக பிடிச்சிடணும். அதே போல் சரணாகதி அடைஞ்சிடணும். என்னை வந்து நீ தான் காப்பாற்றணும், எனக்கு துணை யாருமே கிடையாது, என்னை நீ தான் கைப்பிடிச்சி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அழைத்து செல்லணும் அப்படின்னு இறைவன்கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான செயல்பாடுகளாகவே நடந்தேறும். இந்த காலகட்டம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகள், சுப செயல்பாடுகள் அனைத்தும் இருக்குது. ஆரோக்கியத்திலையும் நம்ம வந்து பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. புதியவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகணும்.
இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் 2 வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, 2வது பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசி 25. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது 2 குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம். தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இதை முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆரம்பிச்சிருது. 2 பட்டு வரா மாதிரி இருக்கும். பெரும்பாலும் 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி 2 நாள் தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு தப்பு வர போகிறதில்ல. அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே சிறப்பான நிகழ்வுகள், அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்கள்லையுமே சிறப்பான வழிபாடு நடைபெறும். அன்று வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும், அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றிவேர் மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும். எலுமிச்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றிக்கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி கண்திருஷ்டி நீக்கி நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே ஒரு சாந்த சொரூபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில கோயிலில் திருமணங்கள் நடைபெறாது. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்னேன், வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாராவண பவன், அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாராவண பவன் எழுதி நடுவில் ஓம் எழுதி நம்ம 7மே நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை 6 தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்பொழுது ராகுக்கேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுக்கேதுகளை இணைக்கும்பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில். அதனால் இந்த காலகட்டம் முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானால் அன்று காலையிலிருந்து நம்ம முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு, இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமியும் உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 2 ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு என்ற பொருட்களை நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில், விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில்
பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றவர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கோ. அதாவது பெருமையாக சொல்கிறதா, பெற்றவருக்கு பயந்தோன்றதை சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா, நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நடைமுறையும், அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி எளிதாக ஜெயித்திருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாடுகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசைகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளை நமக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். நற்பவி நற்செழி.